ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய தமிழக அரசு தான் இந்த ஒரு வாய்ப்ப அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? அது என்ன வேலை அப்டின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, கடைசி நாள் 27/1/2026 மாலை 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் இது. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே கை நிறைய சம்பளத்தோட ஒரு செட்டில் ஆற ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, ரேடியோகிராஃபர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு கீழ 4 பேர எடுக்குறாங்க. சரிங்களா மக்களே! 35 வயத தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு சம்பளம் ரூ. 13,300 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன படித்திருக்க வேண்டும் என்றால், டிப்ளமோ ரேடியோலயும் டயக்னோசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கணும்ன்ற மாரி சொல்றாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாதுங்க. நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் எல்லாமே நம்ம ஃபுல்லாவே வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்றேன். இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? எல்லாரும் சேர்ந்தே க்ரோ ஆயிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு ஐசிடிசி அப்படின்ற வேலை வாய்ப்பு கீழ கவுன்சிலர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு 2 பேர எடுக்குறாங்க. இதுக்குமே 35 வயத தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்க வந்து டிகிரி சோசியாலஜிலயோ இல்ல சைக்காலஜிலயோ படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 18,000 சம்பளம் வேணும் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, பாலிட்டேட்டிவ் கேர் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு கீழ ஒரே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. சரிங்களா? 40 வயச தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 8த் ஸ்டாண்டர்டாவது படிச்சிருக்கணும்ப்பா, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்ல நல்லா பேச, படிக்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சம்பளம் ரூ. 8,500 சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு டிஏஇஐ ஓடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கு கீழ 4 பேர எடுக்குறாங்க. தியேட்டர் அசிஸ்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூ. 6,000 உங்களுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 40 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற வாய்ப்புக்கு கீழ 4 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. 40 வயச தாண்டி இருக்கக்கூடாது. இதுக்குமே நர்சிங் அசிஸ்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ரூ. 6,000 சம்பளத்துக்கு வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு மல்டி டாஸ்க் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புக்கு 6 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. 6 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. 40 வயசு இதையுமே தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படிக்கவும் தமிழ்ல உங்களுக்கு நல்லபடியா படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ரூ. 6,000 சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு கீழ வந்து ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்குறாங்க. சரிங்களா? 40 வயச வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ், நர்சிங் இந்த மாதிரி ஏதாவது வந்து லைஃப் ஆர் சோஷியல் சயன்ஸ் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரூ. 40,000 வருமானம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2 வருஷம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்றதுனாலுமே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ஹெல்த் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு 13 பேர எடுக்குறாங்கங்க. ஓகேங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு 13 பேர எடுக்குறாங்க. ரூ. 14,000 சம்பளம். ஓகேங்களா மக்களே? 32 வயச வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 12th வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். பயாலஜி அண்ட் ஜூவாலஜி படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எஸ்எல்சில தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆ ஒரு மல்டிபர்ப்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆ கோர்ஸ முடிச்சிருந்தாலும் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வாய்ப்பு மெடிக்கல் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கு கீழவே 2 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்க எம்பிபிஎஸ்ஸோ இல்ல அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரூ. 60,000 சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? இது எல்லாத்துலயும் நீங்க இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் அப்படின்றத அவங்க முக்கியமா சொல்ல வேண்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் அதுக்காக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது உங்களுடைய எவிடன்ஸ் பர்த் சர்டிபிகேட்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் 10th, 12th இல்ல டிகிரியோ, டிப்ளமோவோ, ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டோ ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் எவிடன்ஸ் இருந்தாலும் அனுப்பிச்சு விடுங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசென்ஸோ, பாஸ்போர்ட்டோ ஏதாவது இருந்தா அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா? அதுவுமே கேட்கறாங்க.
அது போக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதை எந்த டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முற்றிலும் இந்த பதிவு வந்து தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா? 11 மாசத்துக்கான ஒரு போஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்கள் எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதமும் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை